வணக்கம். ஆன்மீகம் என்பது எந்த பண்பாட்டுக்கும் மரபுக்கும் உரியது கிடையாது. மனிதர்கள் தோன்றியது முதலே உண்மையை சொல்லப்போனால் உயிரினங்கள் தோன்றியதில் இருந்தே அவை வெவ்வேறு விதங்களில் தாங்கள் யார், இந்த வாழ்க்கையை வாழ்வது எப்படின்னு புரிந்து கொள்ள முயன்று கொண்டே இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் ஓரறிவில் இருந்து தொடங்கி படிப்படியாக 5 அறிவு 6 அறிவுன்ட்டு இன்னைக்கு 7 8 அறிவு வரைக்கும் வந்து நிற்கிறோம். இதெல்லாமே நம்முடைய புரிதலுக்காக உருவாக்குவது தான். நாம் மனிதர்களுக்கு 5 புலன்கள் இருக்குது. 6ஆம் அறிவை கொண்டு சிந்திக்கிறோம். 7ஆம் அறிவான எனர்ஜி இருக்குது. 8ஆம் அறிவு மௌனம். இது நாம் முன்வைக்கும் புரிதல். இதில் நாம் அகச்சிவப்பு கதிர்கள், புற ஊதா கதிர்கள், எக்ஸ்ரே இப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியறதில்ல. அதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்வதே கிடையாது. இது வேறொரு மிருகம் எடுத்து பார்த்துச்சுன்னா அது வேறொரு விதத்தில் விளக்கலாம். இதெல்லாம் நம்முடைய புரிதலுக்காக நாம் உருவாக்கும் வகைப்பாடுகள். ஏன்னா பிரித்து பிரித்து பார்த்தா தான் மனித மனதால் புரிந்து கொள்ள முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உண்மையில் உலகத்தில் எந்த பிரிவுமே கிடையாது. கிழக்குன்னு எதுவும் கிடையாது, மேற்குன்னு எதுவும் கிடையாது, இரவுன்னு எதுவும் கிடையாது, பகல்னு எதுவும் கிடையாது. அதாவது இரவு இருக்குது, பகல் இருக்குது. ஆனால் இதுதான் இரவு, இதுதான் பகல், இதுதான் வெளிச்சம், இதுதான் இருள் அப்படின்னுலாம் தெளிவாக எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இருளுக்குள்ளே கொஞ்சமாவது வெளிச்சம் இருக்கும், வெளிச்சம் இருக்கிற இடத்துல கொஞ்சமாவது இருள் இருக்கும், நிழல் இருக்கும். இப்படி வாழ்க்கை என்பது தெளிவாக எதையுமே சுட்டி காட்டவே முடியாது. ஆனால் வாழ்க்கையை புரிஞ்சுக்கணுன்னா வார்த்தைகள் வேணும். வார்த்தைகள் எதையாவது சுட்டி காட்டணும். மரம் அப்படின்னா இதுதான் மரம், அதற்கு ஒரு வரையறை வேண்டியது இருக்குது. பூனைனா என்ன அப்படின்னு ஒரு வரையறை வேண்டியதாக இருக்குது. இப்படி நம்முடைய மனம் கிரகித்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக தான் இந்த வரையறைகள் உருவாக்கப்படுகின்றன. அந்த வரையறைகளை புரிந்து கொள்வது, அந்த வரையறையின் அடிப்படையில் அந்த சொற்களை புரிந்து கொள்வது என்பது ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகம்னா என்னன்னா வாழ்க்கை எப்படி சரியாக வாழ்வது அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்கிறதுன்னா அவ்வளவுதான். வாழ்க்கையை எப்படி வாழ்வதுன்னு ஒருவர் 1 மணி நேரம் பேசுகிறாருன்னா அதுக்காக அவர் வாழ்க்கை ஒழுங்காக வாழ தெரியும்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? அவர் வாசித்து அறிவுபூர்வமாக கூட பேசலாம். ஆன்மீகம் என்பது அப்படிப்பட்டது கிடையாது, அறிவுபூர்வமானது கிடையாது. ஆன்மீகம் என்பது வாழ்க்கையோடு இயைந்தது, வாழ்க்கையை வாழ்வது, வாழ்ந்து காட்டுவது, பேசுவது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொண்டதை பேசலாம். ஆனால் பேசுகிறோங்கிறதுக்காகவே நமக்கு வாழ்க்கையை வாழ தெரியும்னு அர்த்தமும் கிடையாது. இப்போ இந்த கோணத்தில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் மதங்கள், பண்பாடுகள், மரபுகள் எல்லாமே வாழ்க்கையை வெவ்வேறு கோணங்களில் அறிந்து கொள்ள முயன்று கொண்டே இருக்கின்றன. பொதுவாக ஓரளவு பாரம்பரியம் மிக்க மரபான பண்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் ஓரளவு பக்குவமானவையாக இருக்கும். ஏன்னா நீண்ட தலைமுறைகளாக இந்த கேள்வியை கேட்டு கேட்டு அது வெவ்வேறு விதங்களில் புரிந்து கொள்ளப்பட்டு தொகுக்கப்பட்டு ஒரு புரிதலை உருவாகி வந்திருக்கும் தானாக. நீண்ட கால பாரம்பரியம் கொண்டவைங்கிறதுனால அந்த மொழியும் நுட்பமாக இருக்கும். அந்த மொழியில் எழுத்துக்கள் இருக்கும், தத்துவங்கள் இருக்கும். அதனால் அந்த புரிதல்களை நன்றாக விளக்க முடியும். அதுக்கு ஏற்ற விதத்தில் நூல்கள் இருந்திருக்கும், பெரும் மதங்கள் இருந்திருக்கும். அந்த கோணத்தில் பார்த்தோம்னா யூத மதம், இந்து மதம், பௌத்தம், ஜைன மதம், தாவோயிசம், கன்ஃபூசியனிசம், ஷின்டோ இப்படி பல மரபுகள், மதங்கள், பண்பாடுகள் பார்த்திங்கன்னா 2000-3000 வருடங்களாக இந்த பூமியில் இருந்திருக்கு. அவை எல்லாமே வாழ்க்கைனா என்ன, மனிதனுடைய இடம் என்னது பிரபஞ்சத்தில், எப்படி வாழ்க்கையை வாழணும்னு ஆராய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்குது.
திடீர்னு நாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்ச உடனே நம்மளுக்கு ஞானோதயம் ஒருத்தர் கேள்வி கேட்க தொடங்கலை. இதெல்லாம் மனிதன் தொடங்கினதுலேருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கான் வெவ்வேறு விதங்களில். எவ்வளோ மனிதர்கள் இந்த கேள்வியை கேட்டு விடைகளை கண்டுபிடிச்சிருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் அதை கேட்க வேண்டியது அவசியம். ஏன்னா இது பசியை போலன்னு சொல்லலாம். நம்மளுடைய தாத்தாவு சாப்பிட்டாருங்கிறதுக்காக நம்மளுக்கு பசி எடுக்காமல் இருக்குமா? அதே போல் வாழ்வின் பொருள் என்ன, எப்படி வாழ்வது, இந்த கேள்வியெல்லாம் ஒவ்வொரு மனிதருமே கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கும். ஒவ்வொரு மனிதருமே அந்த விடைகளை கண்டுகொள்ள வேண்டியது இருக்கும். இதற்கான விடைகள் இந்த நூலை வாசித்தா கிடைக்கும், இந்த கோவிலுக்கு போனால் கிடைக்கும், இந்த மந்திரத்தை ஜெபித்தா கிடைக்கும், இவ்வளோ நேரம் தியானம் செஞ்சால் கிடைக்கும், இந்த சாமியார்கிட்ட போய் தீட்சை வாங்கினா கிடைக்கும், அப்படிலாம் கிடையாது. நம்ம பல தலைமுறைகளாக பல நூல்களை கற்று எதுவுமே புரிந்து கொள்ளாமல் வாழவும் செய்யலாம். இல்லை திடீர்னு நம்மளை அறியாமல் எதுவுமே கற்றுக்கொள்ளாமல் ஒரு புரிதல் நமக்கு நிகழவும் கூடலாம். வாழ்க்கைனா என்ன? 2 2 4ன்னு சொல்கிறோம். எப்படி 4? யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. அதை 2 2 4ன்னு சொல்கிறதுனால நாம் 4ன்னு சொல்கிறோமா? உண்மையிலே நம்மளுக்கு 2ன்னா என்னன்னு தெரியுமா? எப்படி 2 2 சேர்ந்தால் 4 ஆகுது? 4ன்னா என்னன்னு தெரியுமா? 4 நட்சத்திரங்கள் இருக்குது, 4 மரங்கள் இருக்குது, 4 ஆடுகள் இருக்குது, 4 குழந்தைகள் இருக்குது. இது எல்லாமே ஒன்று தானா? 2 ஆண்கள் 2 பெண்கள் இருந்தால் அது 4ஆ? யோசிச்சு பாருங்கள். 2 டம்ளர் தண்ணி இருக்குது, 2 டம்ளர் சர்க்கரை இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா 4ஆ? எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாத்திரத்தில் போட்டோம்னா மொத்தம் 4 டம்ளர் தண்ணி இருக்குமா, 4 டம்ளர் சர்க்கரை இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ரொம்ப சாதாரணமாக நிறைய விஷயத்த நம்ம கடந்துடுறோம். அப்படி கிடையாது வாழ்க்கை. நம்ம இப்படி தான் பல விஷயங்களை பேசுறதுனால நம்மளுக்கு தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் நம்மளுக்கு பல விஷயங்கள் தெரியாது. அது நம்ம பேச முயற்சிக்கும்போது, இன்னொருவர் பேசுவதை புரிந்து கொள்ள முயற்சிக்கும்போது நம்மளுக்கு தெரிய வரும். உண்மையில் ஆன்மீகம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா அது ஒன்றுமே இல்லை. அதாவது எப்படி வாழ்கிறதுன்னெல்லாம் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஏற்கனவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்ந்ததெல்லாம் தப்புன்னா அழிச்சிக்கிட்டு முதல்ல இருந்து வரைகிறது போல், பென்சிலில் வரைவது போல் வாழ்க்கையை மாற்றி எழுத முடியுமா? முடியாது இல்லையா? எவ்வளோ ஆனாலும் சரி, இப்போ 30 வயசு நம்மளுக்குன்னா 30 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டோம். இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை முழுக்கவே தப்புன்னு வைங்களேன். அதுக்காக என்ன பண்ண முடியும்? இன்னையிலிருந்து சரி நல்லா ஒழுங்காக வாழலாம், அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஆன்மீகம் என்பது வாழ்க்கையை சரியாக வாழ கற்றுத்தருவதுனாலும் அது உண்மையில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான பரிசீலனை தான். ஓ, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இது பண்ணால் என்ன ஆகும், அப்படி பண்ணால் என்ன ஆகும், இதை ஒருவர் சிந்தித்து முடிவு எடுக்க முடியாது. இப்போ இந்த காணொலியை நான் உருவாக்குறேன், இந்த காணொலியால் என்ன பாதிப்பு ஏற்படும் சிந்தித்து நான் கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா இதை ஏற்றி விட்டுட்டேன்னா என்னோடய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே கிடையாது. இது யூடியூப் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது, யார் இதை பார்க்குறாங்க, அவங்க யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஒன்றுமே தெரியாது. இது 5 வருஷம் கழித்து ஒருத்தர் பார்க்கலாம், 10 வருஷம் கழித்து ஒருத்தர் பார்க்கலாம். இதனால் மெஷர் பண்ணவே முடியாது இல்லையா? இப்போ இந்த இடத்துல சிந்தனை எந்த விதத்துலையும் பயன்படவே செய்யாது. இப்போ உள்ளுணர்வு பயன்படுமா? உள்ளுணர்வும் பயன்படாது. ஏன்னா உள்ளுணர்வை கொண்டு நான் என்ன தெரிந்து கொள்ள முடியும்? உள்ளுணர்வு ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒரு விதத்தை, தெரிந்த ஒன்றை அதை சிந்தனை வேறு சில விஷயங்களில் புரிந்து கொள்வதன் மூலம் இன்னும் விருத்தி பண்ணி நம்மளுக்கு ஒரு புரிதலை தரும். அதுதான் உள்ளுணர்வு. நம்மளுக்கு தெரியாத ஒன்று உள்ளுணர்வு மூலமாக அறிந்து கொள்ள முடியாது. ஒரு புதிய மொழியை நம்ம உள்ளுணர்வை கொண்டு அறிந்து கொள்ளவே முடியாது. ஒரு சத்தம் கேட்டால் ஓ அது அதுவாக இருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்டால் குதிரை மாதிரி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஸோ உள்ளுணர்வும் அந்த இடத்துல வேலை செய்யாது.
அப்போ என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? நம்மால செய்யக்கூடிய ஒரே செயல் என்னன்னா, இந்த இடத்துல நாம உண்மையாக, நேர்மையாக நம்மள வெளிப்படுத்திக் கொள்வது அவ்வளவுதான். உண்மையில் ஆன்மீகம் என்பது அவ்வளவுதான். இந்த கணம் உண்மையாக, நேர்மையாக வாழ்ந்தா போதும். இப்படி ஒவ்வொரு கணமும் ஒழுங்கா வாழ்ந்தாலே, நம்ம ஒரு ஆன்மீகமான வாழ்க்கைய வாழ்வோம். நம்மால தவறாகவே வாழ முடியாது அப்போ. அவ்வளவுதான் ஆன்மீகம். ஆனா, அந்த புரிதலைக்கு வந்து அடைவதற்கு நம்ம பல்வேறு விதமான வாழ்க்கை வழிமுறைகளை பல ஞானிகள், வழிகாட்டிகள், மதங்கள், முக்கியமான நூல்கள் இவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்து நிறைய புரிந்து கொண்டு, தவறாக புரிந்து கொண்டு, கேள்வி கேட்டு, சந்தேகப்பட்டு வந்து சேரணும். ஆனால் அதுக்குள்ளே வயசாயிடும். உண்மையை சொல்லப்போனால் நம்ம இதுக்குள்ளே இறங்குறதே ரொம்ப குறைவான பேர் தான். இதுக்குள்ளே இறங்கி ஒரு 4 புத்தகங்களை வாசிச்சுட்டு அதை பற்றி பேசினாலே போதும், நம்மளுக்கு ஆன்மீகத்தை பற்றி நிறைய தெரியும் அப்படிங்கிற ஒரு பாவனை வந்துடும். அப்புறம் அதை வச்சே காலத்தை ஓட்டிட முடியும். அப்படி தான் பலரும் ஆன்மீகத்தை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் எதையும் நுட்பமாக அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவது கிடையாது. அதிகம் ஈடுபாடு காட்டுவதும் கிடையாது. குறிப்பாக இந்தியர்கள், தமிழர்கள் இதெல்லாம் கண்டுகொள்வதே கிடையாது. கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா அவங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடும். அத்திவரதர் வந்தாருன்னா பிரச்சனையெல்லாம் தீந்துடும். இப்படி தான் எதையாவது நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்கள், நம்ம நம்பிக்கை உண்மையாக இருந்தது அப்படின்னா, நம்முடைய மதம் உண்மையாக இருந்தது அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கும் அந்த கடவுள் நம்பிக்கைக்கும் நாம் அனுஷ்டிக்கும் அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அதுக்கெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியா வந்து பல மடங்கு வல்லரசாக இருக்கணும். கொஞ்சம் சீரியஸாகவே யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். இப்போது இந்த ஆன்மீகமான புரிதல் என்பது ஒரு முன்னாடியே சொன்னது போல் இவ்வளோ நூல்களை வாசிக்கணும், இவ்வளோ தியானம் செய்யணும்னுலாம் சொல்லவே முடியாது. யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். அதனால தான் ஆதிசங்கரர் போன்றவர்களுக்கு ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போதே புரிதல் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னா, அந்த புரிதல் நிகழ்ந்ததுனாலும் அதை அறிவை கொண்டு நம்ம விருத்தி செஞ்சு நம்மளுக்கு நிகழ்ந்தது இதுதான்னு புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து மீண்டு வருவதற்கே பல நாட்கள் ஆகும். அதான் எக்காட்டோலிக்கு நிகழ்ந்தது. அவருக்கு அது ஆன்மீகமான ஒரு விழிப்புணர்வுங்கிற புரிதலே இல்லாமல் அதுக்கு ஏதோ நடந்தது. அப்புறமா அவர் நூல்களை வாசித்து தனக்கு என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிச்சார். ஸோ அதை போல் நம்மளுக்கும் நிகழக்கூடும். இப்போ நான் இந்த காணொலியில் தொடங்கினதுக்கப்புறம் இந்த சேனலை உருவாக்கினது புதிதில் நிறைய பேர்கிட்ட பேசின போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு காட்சி வடிவில், குரல் வடிவில் ஏதாவது வழிகாட்டுதல் கிடைக்குது, தெளிவுகள் கிடைக்குது, திறப்புகள் கிடைக்குது, கனவுகள் மூலமாக வழிகாட்டுதல் கிடைக்குது. அதெல்லாம் கடவுளா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து இன்னொருவர் நம்மளுக்கு சொல்லித்தர முடியாது. அதே சமயம் நாமளே நம்ம முழுமையாக நம்பிட்டாலும் பிரச்சனை ஆகிடும். அது கடவுளை நம்பிட்டாலும் பிரச்சனை, நம்பாட்டியும் சிக்கல். அது ஒரு மாதிரி நுட்பமான விஷயங்கள். இதெல்லாம் எளிமையாக ஆழ்மனம் நம்முடன் உரையாட முயற்சி செய்ததுன்னு சொல்லிட்டோம்னா எளிது. ஆழ்மனம் தான் ஒரு விதத்தில் கடவுள். அதனால தான் கடவுள் கடந்து உள்ளே செல்வதற்கானவர். ஸோ அதுதான் நமக்கு ஆன்மா என்பது. நமக்குள்ளே இருக்கிற ஆழ்மனத்தில் தான் நம்மளுடைய ஆசைகள், ஏக்கங்கள், விருப்பு வெறுப்புகள், கோபம், காமம், குரோதம் எல்லாமே இருக்குது. கடவுள் என்பவர் உண்மையில் சாத்தானும் கலந்தவர் தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, கீழே மரபுகள், பல பக்குவமான ஆன்மீக மரபுகள் எதுவுமே வந்து கடவுளையும் சாத்தானையும் பிரிப்பது கிடையாது. அதாவது இருள் பகல்னு 2 பிரிவுகள் இருக்கும். ஆனால் இருள் இல்லாமல் பகல் கிடையாது, பகல் இல்லாமல் இருள் கிடையாது. ஒன்றை ஒன்று வெறுக்க முடியாது, முற்றிலும் அழித்தொழிக்க முடியாது. ஆனால் அதை எளிய மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவங்க எப்போதுமே ஏதோ ஒன்று தான் விரும்புவாங்க. ஹீரோவை விரும்புவாங்க, வில்லனை எதிர்ப்பாங்க. அப்போ தான் அவங்களால உயிர் வாழ முடியும். ஒன்றை சார்ந்து இருப்பதன் மூலமாக இன்னொன்றுக்கு எதிராக தன்னுடைய எனர்ஜியை திரட்டி கொள்வாங்க. ஸோ அது வந்து இவ்வளோ காலமாக
நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து வருவதற்கான வழிமுறை அப்படி தான் இருந்தது. ஏன்னா கல்வி அறிவு கிடையாது, படிப்பறிவு கம்மி, சிந்திக்கும் திறன் குறைவு. நம்ம யாரையாவது சார்ந்து இருக்க வேண்டியதாக இருந்தது. நம்ம சார்ந்து இருக்க வேண்டியவரை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டியதாக இருந்தது. அப்போ அவரை அறத்தின் வடிவம், கடவுளின் அவதாரம் அப்படிலாம் கருதுனா தான் நமக்கு நம்ப முடியும் அவரை. அப்படியா அவர் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துருச்சு, சந்தேகம் வந்துருச்சுன்னா நம்மளால் நம்ப முடியாது. இப்போ அதற்கேற்றாற்போல் நம்ம காலம் காலமாக பல்வேறு விதங்களில் நாம் எல்லாமே சொல்லித்தரப்பட்டு கற்பிக்கப்பட்டு வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஆன்மீகம் என்பதும் அதன் அடிப்படையில் அமைந்தது தான். கொஞ்சம் நுட்பமாக கவனித்து பாருங்கள். கடவுள் அணியும் அந்த உடைகளுக்கும் அரசர்கள் அணியும் உடைகளுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். அந்த கிரீடம், ஆடைகள், ஆபரணங்கள் எல்லாமே கவனித்து பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள். அதாவது ஆன்மீகம் என்பது எப்போவோ அரசியல் ஆயிடுச்சு. உண்மையில் ஆன்மீகம் என்பது தனி மனிதருக்கானது. நாம் எப்போது அது கூட்டத்துக்கானதுன்னு நினச்சோமோ, அதற்கேற்றாற்போல் வாழ்க்கை முறையை அமைத்தோமோ, மதங்களை உருவாக்க தொடங்கினோமோ, அப்போவே அது அரசியல் ஆயிடுச்சு. இப்போ இதிலிருந்து தனி மனிதர் தான் தன்னை மீட்டெடுத்து கொள்ளணும். அவங்களும் கோவிலுக்கு போவது, திருவிழாக்கள் கொண்டாடுவது, பூஜை புனஸ்காரங்களில் கலந்து கொள்வதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமாக ஆன்மீகத்தை ஒரு திருவிழா போல், ஒரு கிரிக்கெட் மேட்ச் போல், ஒரு சினிமா படம் ரிலீஸ் ஆகிறது போல் கொண்டாடலாம். எந்த தப்புமே இல்லை. அதுக்கு எல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. சினிமா படம் ரிலீஸ் அன்னைக்கு முதல் ஷோ முதல் நாள் போய் பார்க்குறதுக்கும், இல்லையா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கதவு திறக்கும் போய் பார்ப்பதற்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இதில் சினிமா நடிகரை பார்க்குறோம், கடவுளை பார்க்குறோம், அவ்வளோதான். கடவுள் தான் கடந்த கால சினிமா நடிகர், நடிகர் தான் இந்த கால கடவுள். ஆள்கள் மாறி இருக்காங்க, அவ்வளவுதான். வயசானவங்க கோவிலுக்கு போவாங்க, இளைஞர்கள் சினிமா தேட்டருக்கு போவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது நாம தான். முன்னே சொன்னது போல் இதற்கு ரொம்ப சிக்கலான நூல்கள், தத்துவ மரபுகள் இதெல்லாம் கற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. மிக எளிமையான பாடல்கள், புரிதல்களே போதும். தமிழை பொறுத்த வரைக்கும் அத்தகைய நூல்களில் ஒன்று திருமந்திரம். இதை பற்றி விரிவாகவே பேசணும். ஆனால் என்னுடைய பார்வையில் சில பாடல்களை மட்டும் எடுத்து அதை மட்டும் சுருக்கமாக பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப எளிய பாடல்கள் இவை, எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடியவை, ரொம்பவும் ஆழமானவை, நுட்பமானவை, பசுமரத்தாணி போல ஆழ் மனதில் நன்கு பதியக்கூடிய திறன் கொண்டவை. ஏன்னா தமிழ் அழகான பாடல்கள், அற்புதமான பாடல்கள். நாம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் ஆக்கிட்டோம். நம்ம சினிமாவில் ஹீரோ நடந்தார்னா அப்படியே காலில் இருந்து தீப்பொறி பறக்கணும், இல்லையா? இயல்பாக நடந்தார்னா சாதாரண மனுஷனாகிடுவார் சினிமா நடிகர். இல்லை, அதை போல் திருமூலர் சாதாரண மனிதராகிடக்கூடாதுங்கிறதுனால அவரை பற்றி கட்டுக்கதைகள் எல்லாம் உருவாக்கி 3000 வருடங்கள் உயிர் வாழ்ந்தாலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ பொய்ன்ட்டு. ஆனால் நம்ம அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். நம்ம தமிழர்களுடைய மனப்பான்மையே அதுதான். தழலை தூக்கி வச்சு கொண்டாடுவது, இல்லை கீழே போட்டு மிதிப்பது. இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியலுக்குள்ளே நுழையாமல் ஒரு 3000 வருடம் வாழ்ந்தாரா, என்ன பண்ணார் அப்படின்லாம் போகாமல் சில கேள்விகளையும் எழுப்பிட்டு சில பாடல்களையும் பார்க்கலாம். இப்போ என்னுடைய புரிதலின்படி திருமூலர் என்பவர் ஒரு சித்தர்களில் ஒருவர், சித்தர்களின் முன்னோடின்னு சொல்லலாம். அவர் இந்து மதம் தோன்றுவதற்கு முன்னாடியே உருவாக இருக்கும் ஒருவராக தான் இருப்பார். அவர் ஒரு ஷாமனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை பற்றி வேறொரு பாடலை நான் விரிவாக பேசுகிறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள். இதெல்லாம் ரொம்ப நம்ம சிந்தித்து ரொம்ப தீவிரமாக உரையாடி விவாதிக்க வேண்டியதே கிடையாது. கொஞ்சம் சுற்றியும் முழுக்க என்ன நடக்குதுன்னு பார்த்தாலே நம்ம நல்லா புரிந்து கொள்ள முடியும்.
ஆனால் நாம தான் பார்க்கறது கிடையாது. என்னென்ன பார்த்தோம்னா நம்முடைய நம்பிக்கைகள் உடைந்து போகக்கூடும், சிதறி போகக்கூடும். உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். அது நம்ம தயாராக இல்லை. நம்மளுக்கு கதைகள் அழகாக இருக்குது, ஆறுதல் தருவதாக இருக்குது, இதம் தருவதாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு மனிதர் 3000 வருடங்கள் வாழ்ந்தார்னா சாதாரணமான விஷயமா? அத்தகைய பண்பாட்டில் மரபில் நம்ம பிறந்தோம்னா அப்படியே நம்மகிட்ட பேசுகிறதுக்கே ஒருத்தருக்கு மயிர் கூச்சறியணும் இல்லையா? அப்படிதான் நினச்சிட்ருக்கோம். திருமூலர் தமிழில் பேசினார், நாமளும் தமிழில் பேசுகிறோம், நாமளும் தமிழர், திருமூலரும் தமிழர். அப்போ எங்கேயாவது அவர் சுவாசித்த அந்த சுவாச காற்று நம்ம உடம்புலையும் ஓடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம அவ்வளவு ஒரு சுயமதிப்பு இல்லாதவர்களாக போயிட்டோம். ஏன்னா நம்முடைய இதுன்னு நம்ம சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், உங்களுடையதுன்னு என்ன சொல்லுவீங்க? திருமூலருடைய திருமந்திரத்தை போல் ஒரு நூலை எடுத்து காட்ட முடியுமா? இந்த பாருங்கள், அவர் 3000 பாடல்கள் பாடினார், நான் வருஷத்துக்கு ஒரு பாடல்னு சொல்லி 30 பாடல்கள் ஏற்றிருக்கேன்னு காமிக்க முடியுமா நம்மளால்? இப்போ அதனால் இப்படி ரொம்ப இன்னொருவர் செய்த செயல்களுக்கு அவரும் தமிழில் செஞ்சிட்டார், நாமளும் தமிழ் பேசுகிறோங்கிறதுக்காகலாம் நம்ம இழுத்துக்கிட்டு ரொம்பவும் குழந்தைத்தனமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் தான் மீளணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு திருமந்திரம் உதவும். அதன் அடிப்படையில் ரொம்ப எளிமையான ஆனால் ரொம்ப முக்கியமான பாடல் ஒன்றை பார்க்கலாம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை நிறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். ரொம்ப அருமையான பாடல், ரொம்ப எளிய பாடல், அற்புதமான பாடல். ரொம்ப சின்ன வரியை தான் வித்தியாசம். யோசிச்சு பாருங்க, பாடலை கவனிங்க. ஒரு சில எழுத்துக்கள் தான் வித்தியாசம். மறைத்தது மறைந்தது, இத்துக்கு பொதுவாக இந்து. மரத்தை மரத்தில், பரத்தை பரத்தில் இல்லையா? தை தில், அவ்வளோதான். மொத்தமே ஒன்று. ஒரு வரிக்கு பொதுவாக, ஒரு வார்த்தைக்கு பொதுவாக, ஒரு எழுத்துக்கு பொதுவாக 2 எழுத்து, அங்கே ஒரு எழுத்துக்கு பொதுவாக இன்னொரு எழுத்து, அவ்வளவுதான். எவ்வளவு நுட்பமான பாடல், ஆனால் எவ்வளோ வித்தியாசமான ஒரு கருத்து. கொஞ்சம் நல்லா கேளுங்க. இது ஒன்றும் விளக்கவே தேவை கிடையாது, பொறுமையாக உள்வாங்குங்க. மரத்தை மறைத்தது மாமத யானை. எப்படி இருக்கும்? மரத்தை மறைக்கிற யானை எப்படி இருக்கும்? இப்போ நம்ம காட்டுக்குள்ளே இருக்கோமா? காட்டுக்குள்ளே மரத்தை மறைச்சிட்டு யானை நின்றுக்கிட்டு இருக்கா? அப்போ இவ்வளோ நேரம் அந்த யானை எங்கே இருந்தது? இவ்வளோ நேரம் யானை நம்ம கண்ணுக்கு தெரியலையா? இவ்வளோ நேரம் மரம் தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா? அப்போ திடீர்னு இங்கே யானை எப்படி தோன்றுச்சு? எப்படி மறைச்சிது அதை? கொஞ்சம் யோசியுங்க. மரத்தில் மறைந்தது மாமத யானை. இப்போது யானையை பார்த்துக்கிட்டே இருக்கோம், திடீர்னு பார்த்தா யானை மறைஞ்சு போயிடுச்சு. இப்போது எது இங்கே போயிடுச்சு? ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருச்சு போல் இருக்குது. அப்போ இந்த மரம் இவ்வளோ நேரம் எங்கே இருந்தது? யானையே மறைக்கிற மரங்கிறது எவ்வளோ பெரிய மரமாக இருக்கணும் இல்லையா? முதல்ல யானை மறைக்கிற மரம், அப்போ யானை எவ்வளோ பெருசாக இருக்கணும், அப்போ அந்த மரம் எவ்வளோ பெருசாக இருக்கணும். யோசிச்சு பாருங்கள், 2 வரியும் ஒன்றோடு தொடர்புடையது. அற்புதமான ஒரு பாடல் இது. அதை தான் இந்த படத்துலையும் காட்டியிருக்கேன். இந்த படத்தில் மர யானைக்கு பொதுவாக கல் யானை இருக்குது, 2 யானைகள் இருக்குது ஒன்றுக்கு இல்லையா? அது யானை தான், அது யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. யாழின்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது, எருதுன்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. அது எதன் அடிப்படையில் யானைன்னு நாம் சொல்கிறோம்? ஏன்னா யானைக்கு உரிய அந்த குணாதிசயங்கள், அங்க அடையாளங்கள், லட்சணங்கள் எல்லாமே அந்த சிற்பத்துக்கும் இருக்குது. யானை என்பது ஒரு உயிரினம், இது ஒரு சிற்பம் இல்லையா? இது உயிரினம் கிடையாது, இது யானை வடிவில் இருக்கும் ஒரு சிற்பம்.
இதுவும் யானையான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆமான்னா அது யானை வடிவில் இருப்பதுனால அது யானைன்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு உயிர் கிடையாது, அதனால யானை இல்லைன்னு சொல்லலாம். இப்போது இதுதான் அந்த வடிகள் விளக்குது. மரத்தை மறைத்தது மாமத யானை. அந்த கல்லா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த யானை இருக்கிறது தெரியாது, கல்லாக தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதையே யானைன்னு நினச்சோம்னா அந்த கல்லை நம்மளால் பார்க்க முடியாது. ரொம்ப அழகான வரி. இதை நான் வேறு இடங்களில் விளக்கியிருக்கேன். அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ்னு. அவேர்னஸ்ங்கிறது இந்த உடலால் உணரும் உணர்வு. இப்போ நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடலால் நீங்கள் பாதுகாப்பாக உணர்றீங்க. அதனால தான் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உடல் நீங்கள் பாதுகாப்பாக உணரலை அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பயமும் பதட்டமும் இருக்கும். பொறுமையாக கேட்க முடியாது. நிதானமாக நம்ம எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் ட்ராமாவோட அடையாளம். உள்ளுக்குள்ளே நடுங்கிட்டே இருப்போம், ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அந்த அமைதி வேணும், நமக்குள்ளே ஆளணும். அதை உடலின் மூலமாக மட்டும்தான் நாம் மேற்கொள்ள முடியும். அதனால்தான் நான் அசையாது இருந்து நானே கடவுள் என அறிந்திருன்னு இயேசு சொல்கிறாரு. ஏன்னா உடலின் மூலம் அசையாது இருக்கும்போது நாம் அந்த ப்ரெசன்ஸ், அந்த நிகழ்காலத்தில், அந்த இடத்தில், அந்த குறிப்பிட்ட கணத்தில் முழுமையாக இருக்கும். எந்த கனவும் கண்டு கொண்டு இருக்காமல், கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காமல், எதை பற்றியும் சிந்தித்து கொண்டு இருக்காமல், உடலாலும் மனதாலும் ஒரே இடத்துல இருக்கும். இப்போ அதுதான் ஒரு விதத்தில் தியானம்னு சொல்கிறது. தியானம்ங்கிறது மனதை ஒருமுகப்படுத்துவது கிடையாது, எண்ணங்களை கவனிப்பது கிடையாது. எண்ணங்களை கவனிப்பது தியானம்னா அதை கவனிக்க கவனிக்க எண்ணங்கள் அமைதியாகி அந்த இடைவெளி மட்டும், அந்த அமைதி மட்டும்தான் முன்னாடி நிற்கும். அதுதான் உண்மையான தியானம். எண்ணமே இல்லை, நான் எப்படி தியானம் பண்ணுறதுன்னு கேட்டால், எண்ணமே இல்லைன்னா நாம் தியானம் செய்யும் நிலையில் இருக்கோம். ஏற்கனவே நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம்னு தான் சொல்லணும். அதுதான் அவேர்னஸ்ங்கிறது. அது பிரக்ஞையாக நம்ம உணர்வது. அப்போது அந்த பிரக்ஞையாக நம்ம உணர்ந்துட்டுருக்கோம், அப்படியே அமைதியாக இருக்கும். ஒரு சத்தம் கேட்குது, திடீர்னு ஒரு பெல் அடிக்கிற சத்தம். உடனே நம்ம கவனம் அதை நோக்கி போகுது. என்ன சத்தம் அது? காலிங் பெல்லு. யாராக இருக்கும்? மணி என்னாச்சு? 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தியானம் செய்ய தொடங்கின போது 2:30. அரை மணி நேரம் தியானம் செஞ்சிட்ருப்போமா? இல்லை, ஒரு 10 நிமிஷம் இருக்கும் அதிகபட்சம். அப்போது 2:45 கூட இருக்காது. இப்போ 2:45க்கு யாராக இருக்கும்? இது தூங்குகிற நேரம் ஆச்சு. அது லெட்டர் வந்திருக்குமா? கொரியராக இருக்குமா? கேபிள்காரன் பணம் கேட்டு வந்திருக்காங்களா? இல்லை யாராவது அட்ரஸ் கேட்டு வந்திருக்காங்களா? இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே போய் கதவை திறக்கிறோம். கதவை திறந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேஸு வந்திருக்கலாம், சிலிண்டர் வந்திருக்கலாம், இல்லைன்னா அமேசான் டெலிவரி வந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு திருப்பியும் தியானத்தை கண்டினியூ பண்ணுறோம். இப்போது என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு பிரக்ஞையாக இருந்தோம். பிரக்ஞையில் எதை குறித்தும் நம்மளுடைய கவனம் கிடையாது. அது ஒரு தூய பிரக்ஞை நிலை, ஒரு இருள் போன்ற நிலை. அந்த இருளில் திடீர்னு ஒரு வெளிச்சம் தோன்றி மறையுது. அதை போன்றது தான் கான்ஷியஸ்னஸ்ஸு. அதுதான் தன்னுணர்வுன்னு சொல்கிறது. பிரக்ஞைங்கிறது இருள் போலன்னா அந்த இருளில் தெரியும் சின்ன வெளிச்சம் தான் அந்த தன்னுணர்வு. ஆனால் அந்த வெளிச்சத்தை பார்த்தோம் நம்மளுக்கு நம்மளை பற்றின ஞாபகம் வந்துடும். வெளிச்சத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா, உடனே நம்மளுக்குள்ள ஒரு அலர்ட்னஸ் வந்துடும். என்ன வெளிச்சம் அது? என்னவா இருக்கும்? யாராவது ஆளா, மிருகமா? நம்மளே தெரியாது. ரொம்ப ரொம்ப நுட்பமானது, ரொம்ப நூதனமானது. இது பௌத்தம் ரொம்ப நுட்பமாக விளக்கியிருக்கு. பௌத்தத்தின் அபிதம்மம் கான்ஷியஸ்னஸ் என்பது அந்த பிரக்ஞை, அதை இந்த தன்னுணர்வு நிலைன்னு சொல்லலாம். பிரக்ஞையும் தன்னுணர்வையும் பொதுவாக மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ரெண்டுக்கும் வேறு விதமான பொருள்
பிரக்ஞைங்கிறது எதை பற்றின ஒரு புரிதலுமே இல்லாத ஒரு உணர்வு நிலை. தன்னுணர்வுங்கிறது ஒரு குறிப்பிட்ட கான்ஷியஸ்னஸ், ஒரு சத்தத்தை கேட்கும்போது உருவாவது. இப்போ அந்த அபிதமாக என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நொடியில் 64 தன்னுணர்வு நிலைகள் தோன்றி மறைகின்றனன்னு சொல்லுது. ஒரு நொடியில் நம்ம எவ்வளோ நேரம் மூச்சு விடுறோம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நொடிக்கு நம்ம மூச்சு விடுவது கூட கிடையாது. சில நொடிகளுக்கு ஒரு முறை தான் நம்ம மேல் மூச்சு விடுவோம். ஆனால் ஒரு நொடிக்குள்ளே அவ்வளவு தன்னுணர்வு நிலைகள், கான்ஷியஸ்னஸ் தோன்றி மறையுது. அது பௌத்தம் சொல்வது என்னென்னா, அந்த தன்னுணர்வு, இந்த ஆன்மா என்பது நிலையானது கிடையாது இல்லை அப்படிங்கிறது இல்லையா? நான் என்பதே கிடையாது. இப்போ அதை நம்ம கவனித்து பார்க்கலாம். அவ்வளோ நுட்பமாக 64லாம் நம்மளால் கணக்கிட முடியாது. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தாலே மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். இப்போ காலிங் பெல் அடிக்குது, என்ன சத்தம் அப்படிங்கிறது அப்படியே மனசு அலைபாயுது. இப்போ நம்ம போய் எந்திரிச்சு போய் கதவை திறக்காட்டி என்ன ஆயிருக்கும்? வேறு யாராவது போய் கதவை திறந்துருப்பாங்க இல்லையா? இல்லை வந்தவங்க அப்படியே போயிருப்பாங்க. அது டெலிவரியாக இருந்தால் வச்சுட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே எவ்வளவு சிந்தனைகள் ஓடத் தொடங்குது உடனே. அதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து காலிம்பெல்லுக்கு அப்புறம் வேறு ஏதாவது சத்தம் கேட்கும். இப்படி ஏதாவது உலகம் நம்மளை தொந்தரவு பண்ணி நம்முடைய கவனத்தை ஈர்க்க முயன்று கொண்டே இருக்கும். செல்ஃபோன் மணி அடிக்கும், குழந்த அழும், ஏதாவது ஒன்று பண்ணும். நம்ம மனசு அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக தான் மெடிடேட் பண்ணுறோம் போல் இருக்கே. திடீர்னு யானை கீழே அடைஞ்சிட்டா நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறது? கிரெடிட் கார்டு பில்லு வேறு கட்டணும். இந்த மாதம் வேலை அதிகம், அடுத்த மாதம் ஞானம் அடைஞ்சால் கூட ஏதாவது சமாளிச்சிக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் நம்ம மனசு ஓடும். நம்ம சொல்லவே முடியாது மனம் எப்படியெல்லாம் செயல்படும்ன்ட்டு இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்கள். அது இன்னொரு விதத்தில் இதை பார்க்கலாம். மரத்தை மறைத்தது மாமத யானைன்னா, அந்த யானையை பற்றின சிந்தனையும் கூட சொல்லலாம். உன்னை பற்றின சிந்தனைங்கிறது அதையே மறைத்து விடும். நாம் அந்த சிந்தனை, கற்பனை, கனவுகளெல்லாம் உண்மையாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தரை நம்ம காதலிக்கிறோம், ஒருத்தர் விரும்புகிறோம் அப்படின்னா, அவரை பற்றி எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அவர் அந்தளவு காதலிக்கிறோம், அந்தளவு விரும்புகிறோன்னு பொருள்னு நினைக்கிறோம். அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் மனசில் இருக்கும் அந்த அமைதியின்மை, அது அவர் மேலே ப்ரொஜெக்ட் ஆகுது, வேறு ஒன்றும் கிடையாது. மனமும் பதட்டத்தோடு இருக்குது. பதட்டத்தோடு இருக்கும் மனம் எதையாவது இறுக்கி பிடித்து கொள்ள விரும்பும். அப்போ தான் அது பதற்றம் குறைவாக இருக்கும். அப்போ ஒரு பிடிச்சிருக்குன்னு அவரை பற்றி இப்படி சிந்திக்கும்போது மனம் இங்கேயும் அங்கேயும் அலைபாய்ந்து கொண்டு இருக்காமல் அவரை இறுக்கி பிடிச்சிக்குது. உண்மையில் ஒரு காதலில் விழும்போது ஒரு காதலிப்பவரை பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பதற்கும், நம்ம கடவுள் மீது பக்தி கொண்டு கடவுளையே கற்பனை செய்து கொண்டிருப்பதற்கும் வித்தியாசம் எதுவுமே கிடையாது. பக்திங்கிறதும் காதல் நிலை தானே. இப்போ இதெல்லாமே கவனிச்சியானா எல்லாம் தொடர்பு படுத்தி புரிஞ்சுக்கலாம். இவ்வளோ தூரம் விரிவாக புரிந்து கொள்ள அளவுக்கு சிக்கலான பாடலும் கிடையாது. ரொம்ப எளிய பாடல். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. அதை போல தான் பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். பார் முதல் பூதம்னா ஐம்பூதங்கள். பார்னா விண், வெளின்னு சொல்லலாம். பரம்னா உலகம் இல்லையா? உலகம் ஐம்பூதங்களால் ஆனது. அதை நாம் நேரடியாக பார்த்தோம், புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே ஐம்பூதங்களால் ஆனது. மனிதனும் ஐம்பூதங்களால் ஆனவன், மிருகங்களும் ஐம்பூதங்களால் ஆனது, நட்சத்திரமும் ஐம்பூதங்களால் ஆனது, மரமும் ஐம்பூதங்களால் ஆனது. இப்போ இந்த காணொளி யோசிக்கணும். இதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இது ஐம்பூதங்கள் இல்லைன்னா இந்த காணொளி இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த காணொளியை ஒரு எதிரொலி மாதிரி கருதுங்க. ஒரு ஹலோன்னு உடனே எதிரொலி திருப்பியும் ஹலோன்னு சொல்லுது. அது எதிரொலி எங்கிருந்து வருது? ஐம்பூதங்களால் தான் அதுவும் வருது. ஏன்னா ஐம்பூதங்களால் அது எதிரொலிக்கப்படும் விதத்தில் அந்த அமைப்பு அமைஞ்சிருக்கு. அதனால் குரல் கேட்ட உடனே அது திருப்பி எதிரொலிக்குது. அதை போல் இந்த காணொளி
இந்த இணையம், இந்த யூடியூப் ஆப்பு இதெல்லாம் என்ன பண்ணுது, என்னுடைய பேச்சை அப்படியே ஒரு விதத்தில் சேனல் பண்ணுது. ஒரு கால்வாய் போல வெவ்வேறு விதமான மின்னணு கூறுகளாக அதை மாற்றி அதை பதிவு செய்யுது. பதிவு செய்து இணையத்தில் ஏற்றுது. இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது அது மீண்டும் அந்த கால்வாயில் தண்ணீர் திறந்து விட்டதை போல் அதே பேட்டர்னில் வெளியில் வருது. நீங்கள் உங்கள் தாகத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் எவ்வளவு வேணுமோ அந்த தண்ணியை குடிச்சிக்கிறீங்க. எவ்வளோ அழகாக இருக்குது வாழ்க்கையை யோசித்து பார்க்குறக்கு, இப்படிலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அவ்வளோதான் வாழ்க்கை. ரொம்ப எளிய வாழ்க்கை. நாம் தான் ரொம்ப சிக்கலாக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த புரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு புரியும் இல்லையா? இப்போ இந்த பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு அத்வைதம் தெரியணுமா, பௌத்தம் தெரியணுமா, தாவோயிசம் தெரியணுமா, பிரஸ்தானத்ரயம்னா என்னன்னு தெரியணுமா, பகவத்கீதை தெரியணுமா? யோசிச்சு பாருங்க. தமிழ் தெரிஞ்சா போதாதா? அவ்வளோ நுட்பமான பாடல்கள் நம்மிடம் இருக்கு. நாம தான் கவனிப்பது கிடையாது, நாம தான் அறிந்து கொள்வது கிடையாது, ஆர்வம் காட்டுவது கிடையாது. கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா நம்மளால் எதை வேண்டாலும் கற்றுக்கொள்ள முடியும். ஆர்வமே எழலை அப்படின்னா நம்மளால் எதை கற்றுக்கொள்ள முடியும்? நம்ம கற்றுக்கொள்ள தொடங்கும் போது தான் நம்மளுக்கு உண்மையிலே என்ன தெரியும் தெரியாதுங்கிற வித்தியாசமே தெரிய வரும். எதையுமே கற்றுக்கொள்ளலைன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னே தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் நாம் தான் கவனித்து சரி செய்து கொள்ளணும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.